நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது விளையாட்டாக பண்ண ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணுறதுனாலே நமக்கு இருக்க பைல்ஸ் வந்து நல்லாவே குறைக்க முடியும். சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாருக்கும் பக்கெட்டில் உட்காந்து குளிக்கிற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சிட்ஸ் பாத்தும். இந்த சிட்ஸ் பாத் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாயில் ரொம்ப வீக்கம், இன்ஃபெக்ஷன்ஸு, வலி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நல்லாவே குறைஞ்சிட்டே வரும். இந்த சிட்ஸ் பாத் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கணும், இல்லை ஒரு டப் எடுத்துக்கணும். அந்த டப்பு பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார அளவுக்கு பெருசாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மிதமான அளவுக்கு சுடுதண்ணி பிடிச்சிக்கணும். சுடுதண்ணி பிடிச்சிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு இல்லைன்னா இருந்துட்டு எப்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு அளவு நனையிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இது மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அதில் உட்காந்துட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 தடவை இது பண்ணுறதுனால நம்மளோட பைல்ஸ் சரியாத நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த சிட்ஸ் பாத் பண்ணுறப்போ நம்ம சில தவறுகள் மட்டும் பண்ணிடவே கூடாது. ரொம்ப சுடுதண்ணியாக பிடிச்சி உட்காந்துடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம உட்காந்துடவே கூடாது. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 20 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துரும். அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அது பண்ணிடாதீங்க. உங்களோட ஆசன வாயில் ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருக்குது, பஸ் வந்துட்டே இருக்குது, ரொம்ப ப்ளீட் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த சிட்ஸ் பாத் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பைல்ஸ் இருக்கப்போ மலச்சிக்கல் மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதைவே நல்லா விட்டுருங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஃபுட் நல்லாவே சாப்பிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.